ஹாய் யூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சாரி அன்பு மாணவ செல்வங்களே, என்ன மாணவர்களே, இன்னைக்கு மாணவர்களுக்காக ஸ்பெஷல் போட்டிருக்கேன். நீண்ட நாள் கழிச்சு உங்களை நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடையல. கண்டினியூஸா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளாச்சும் போட்டீங்க சார், ரொம்ப நாள் ஆச்சு. முக்கியமா பெரியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் கடந்த வாரம் சில என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் நான் இத ஸ்கிப் பண்ண வீடியோ போடுறது. சரி இருக்கட்டும். இன்னைக்கு புத்தம் புதிய பொலிவுடன் என்ன நம்ம உலகத்தில் வாழ உலகத்தில் வாழ முக்கியமான ஒன்றின் பற்றி எடுத்துக்காட்டின் காரணமாக எக்ஸாம்பிளை வச்சுட்டு நான் உங்களுக்கு மோட்டிவேட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட அட்வைஸ், ஏன்னா அறிவுரைன்னு சொல்லிட்டா பிடிக்காது, மோட்டிவேட்னா ஓகேவா? சரி கவனிங்கப்பா. நான் இன்னைக்கு முக்கியமா மாணவர்களுக்காக சொல்லி நான் போட்டதுக்கு காரணமே என்னன்னா, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. जमाना हमारे आंखों के तरह, जो हमारा फर्ज जो कुछ भी है वो सोने के तरह. சார் என்ன சார் சொல்ல வரீங்க? ஒண்ணுமே புரியல. பக்கத்துல ஏதோ வாட்டர் கேன வச்சிருக்கீங்க, ஏதோ சொல்ல வரேன்னு சொல்றீங்க. அப்படிதானே நீங்க ஆவலா எதிர்பார்க்கறீங்க என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. ஓகே, அத்தனை மாணவர்கள் மட்டும் இல்ல, பெரியவங்களா இதை கேட்டாலும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய இந்த வீடியோவை இறுதி வரை நீங்க கண்டிப்பா பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கூடவே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரிலும் 100 மாணவர்கள் அத பலன் பெற்றாலும் அதன் நன்மைகள் அத்தனை உங்களை சேரும். சோ நம்ம அதுவும் முக்கியமா நீங்க புதியவராக இருந்தால் நம்ம சேனல் ஏஆர் டியூஷன் மேல் விசாரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உடனே என்ன பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி என்னுடைய ஆடியோ நான் அப்லோட் பண்ணால், வீடியோ அப்லோட் பண்ணால் உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிபிகேஷனா கண்டிப்பா வரும். ஓகேவா? ஓகே, வியூவர்ஸோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோ கவனிங்க. ஒரு முக்கியமா சொல்றேன்பா, உலகத்துல 5 பூதங்கள் இருக்கு. சார் என்ன சார்? ஆமாங்க, 5 பூதங்கள். படிக்கிற பசங்களுக்கு தெரியும், பாடத்துல கூட வருது. இருந்தாலும் 5 பூதங்கள் நீங்க நினைச்சீங்க பூதம்னா ஆளு பேய், அதெல்லாம் கிடையாது. நிலம், நீர், காற்று. சொல்லுங்க. நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டு நின்றா பிரயோஜனம் இல்ல. நீங்க எல்லாம் தமிழை பேச கத்துக்கணும். என்னுடைய இந்த தமிழ் ஸ்கில் ஹவுஸ் இது வழியாக நான் இந்த ஏஆர் டியூஷனை மேல் விசாரம் சேனல் ஆரம்பிச்சதின் நோக்கமே, இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல, எந்த மாநிலத்தில் இந்தியாவில் இருந்தாலும் சரி, தமிழை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக இதன் வாயிலாக நன்றாக பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் இந்த HBKH முக்கிய குறிக்கோள். சரிங்கங்களா? வாங்க, நான் உங்க சொல்ல வரதை நான் நீடிச்சு ரொம்ப பிளேடு போட விரும்பல. என்ன சார்? ஆமா, நீங்க உங்க பாஷையில சொன்னா பிளேடு. ஓகேவா? பிளேட்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஷார்ப்பா இருக்கும், கட் பண்ணதுக்கு, சீவறதுக்கு. அதுதான் நான் பேசுறதே உங்களுக்கு அப்படி தோணலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த 5 பூதங்கள் நிலம், நீர், காற்று, தீ, வானம். இதுல முக்கியமா நீர். சோ நீர்னா என்ன? தண்ணினா பானி. பானி மீன்ஸ் இங்கிலீஷ்ல வாட்டர். சோ நீரின்றி அமையாது உலகு, எல்லாருக்கும் தெரியும். இட் மீன்ஸ் தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லை. உலகத்துல தண்ணி இல்லைன்னா நாம இல்லை. கரெக்டா? ஆமா கண்ணுங்களா, உங்களுக்கு புரியணும்னு தான் சொல்லி நான் பட்லர் தமிழ்ல பேசுறேன்டா கண்ணுங்களா.
பியூர் தமிழ்ல நான் பேசினே போனா உருது பசங்களுக்கோ இல்ல மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்களுக்கும் புரியாது. பட் தமிழை கத்துக்கலாம். ஓகேவா? தமிழை கற்போம், கவலையை ஒழிப்போம். அது என்னுடைய ப்ராப்ளம். இருப்பினும் கல்வியை கற்போம், இனி வரும் காலங்களில் கவலையை ஒழிப்போம். சரி, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு. என்ன 3 வாட்டி சொன்னீங்களே சார், என்ன சார் அப்படின்னு அர்த்தம்? அப்படின்னா இந்த உலகம் வந்து நீர் இல்லைன்னா இல்ல. நல்லா கவனிங்க. 4இல் 1, அதாவது அந்த ரேஷியோ பாருங்க, 1:4, அதாவது 4 பகுதி நிலப்பரப்பில் ஒரு பகுதி தாங்க என்ன இருக்கு, நிலப்பரப்பு. மீதி 3 உலகத்துல மலை, மலைனா ரெயின் கிடையாதுப்பா, மவுண்டைன். ஓகேவா? அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம தண்ணி இல்ல. இருந்தாலும் அப்பேற்பட்ட இது இருந்தாலும் சில நாட்களுக்கு முன்பு வயநாடு தண்ணீர் அதிவேக என்ன ஆச்சு, அதாவது நியூஸ் பாக்குறீங்களா? அதனால காரணமாக உங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாச்சு கேரளா மாநிலத்தில். ஓகேவா? சரி, சோ அப்படிப்பட்ட நீர் உங்களுக்கு முதல்ல ஒத்திகையா எக்ஸாம்பிளா இத சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு விளக்கணும்னு சொல்லி தான் வச்சிருக்கேன். இந்த நான் வச்சிருக்க தண்ணீர் கேன் வாட்டர் பாட்டில். ஓகேவா? இதுல கொஞ்சம் உங்களுக்கு புரியும் வண்ணத்துல புரிய வைக்கிறேன். நீர் இல்லைன்னா உலகமே இல்லை. அப்படி இருக்கச்ச அந்த உலகமே இல்லைன்ற போது உலகத்தில் இருக்க நாம மட்டும் நீர் இல்லாம வாழ முடியுமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உங்களால தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? இருக்கலாம், சர்டன் டைம் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்லாமியர்கள் ஆகிய நாம நோன்பு வைக்கிறோம் இல்லையா? அது காலத்தின் என்ன நேரத்தின் மாறுபாட்டின் காரணமாக 12 மணி நேரம் உதாரணமாக வைக்கிறோம். வச்ச உடனே என்னதான் உனக்கு உனக்கு பிடிச்ச ஐட்டம் பல ஐட்டம் இருந்தாலும் சிக்கன், மட்டன், கிரேவி, சூப்பு, கிப்பு என்னென்ன இருக்குது. ஆனால் நீ அந்த தாகத்தை காரணமாக உனக்கு முதல்ல அந்த தொண்டல நீ அந்த உட்கொள்ற நீர்ப்பாசனம் கேட்டா நீர் தான், தண்ணி தான். ஏன் தண்ணி இன்றியமையாது? கொஞ்சம் கவனிங்க. அப்பேற்பட்ட தண்ணி நம்ம நாட்டுக்கு விலை மதிப்பு கிடையாது. இருக்கு, ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், மாசத்துக்கு 50 ரூபாய் குடிநீர் வரி கட்டுறோம். கரெக்டா? குடிநீர் குழாய் வரி. அதன் மூலமா தண்ணி நம்மளுக்கு என்ன வருது? இலவசமா வருது. அப்படிதானே? ஏன்னா இலவசமா வர அந்த தண்ணிக்கு கண்டிப்பா மதிப்பில்லை. தண்ணிக்கு மட்டும் இல்லைங்க, ஃப்ரீ. எது எடுத்தாலும் ஃப்ரீன்ற ஒரு இதுக்கு மதிப்பு இருக்காது. அதே நாம பணம் கொஞ்சம் அதுல நம்மளுடைய பணத்தை கொஞ்சம் போட்டு எதனா வாங்கினா அதுக்கு விலை எங்கேயோ இருக்கு. எப்படி பார்க்கலாம் வாங்க. தண்ணியில நான் என்ன பண்ணியிருக்கேன், வண்ண கலரில் H2O படிக்கிற பசங்களுக்கு தெரியும், படிக்காத மேதாவிகளுக்கு புரியாது. H2O சார், வாட்டர்னா W தானே போடணும் நீங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன் சொல்லுங்க? நாம எடுத்தாலும் மென் ஆண்கள் எம் தானே சொல்றோம், மேல் ஃபீமேல் எஃப் தானே சொல்றோம். அப்படிதான் பார்த்தா இதுல என்ன சார் H2O? இதுதான் என் அறிவியல் குறியீடு, இதுதான் நீரின் அறிவியல் குறியீடு, இதுதான் சயின்ஸ் சொல்லுது. படிச்சா தெரியும். ஓகேவா? சரி,
நீர்ல என்ன பண்ண H2O உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே வச்சிருக்கேன் மூவண்ண கலர்ல. ஆனா நல்லா கவனிங்க, இந்த கருப்பு கலர்லயும் ப்ளூ கலர்லயும் நான் தண்ணிய நிரப்பி வச்சிருக்கேன். அநேகமா வீடியோல வந்து தெரியுது இல்லையோ, கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா. ஓகேவா? இதுல நீர் இருக்கு, பட் இது அநேகமா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பாதி அளவு நீர் நிரப்பி வச்சிருக்கேன். இது வாட்டர் பாட்டில் தான். குறிப்பா சொல்ல பிளாஸ்டிக்ல கொஞ்சம் ஹை குவாலிட்டி, அவ்வளவுதான், கொஞ்சம் அதுல இருக்கு. ஆனா இந்த பாட்டில்ல உள்ள தண்ணி இருக்கா இல்லையான்றது வெளியில தெரியறதன் முக்கிய நோக்கமே இது பிளாஸ்டிக் இருப்பதனால்தான். கரெக்டா? இந்த தண்ணீர் பாட்டில்ல தண்ணீர் இருக்கு. சரி, ஒரு பாட்டில்ல நான் முழுக்க காலி பண்ணிடுறேன். அப்ப கூட வந்து தூரத்துல என்ன ஆகும்? தண்ணி இருக்கிற மாதிரி தெரியலாம். இருப்பினும் இதை நம்ம என்ன பண்றோம்? தூரத்துலதான், ஆனா கிட்ட வந்து கையில எடுத்தாதான் அதனுடைய உண்மை சுயரூபம், உண்மையான சுயரூபம். சஹி ஹகீகத் ஜப் இஸ் मालूम होगा weightless, so this water is empty, it's not filled by water. சரி, அதே மாதிரி வெயிட் ஆனது எடுத்த உடனே தூரத்து பல காலியாவோ தோணலாம். அதை எடுத்தா ஃபுல்லா நம்மளுக்கு என்ன இருக்கும்? தண்ணிய நிரப்பினது வெயிட்டை பார்த்து இருக்கு. சரி, இது தூரத்திலேயே நீங்க சொல்லிடலாம், அதே அரை பாட்டில் இருக்கு, ஆனா தண்ணி இருக்கு. சோ இதுதான் கண்ணுங்களா எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா இது நான் இப்போ இவ்வளவு சொன்ன விதத்துல இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். இது பிளாஸ்க் கிடையாது, இதுவும் வாட்டர் பாட்டில் தான். என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். என்ன இது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்னா இது ஒரு 200 ரூபாய் 150 ரூபாய் இருக்கலாம், இவ்வளவுதான். ஆனால் இதன் உள் தண்ணி இருக்கா இல்லையான்றத எடுத்தாதான் தெரியுமே தவிர வெயிட் இல்லைன்னா தூரத்துல பார்த்தா இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொல்லலாம். நான் இப்ப சொன்ன மாதிரி அதை பிளாஸ்காவும் நினைக்கலாம், ஓ ஹாட்டா எதுனா இருக்குமோன்னு. இல்ல, ஆனால என்னதான் இது ஸ்டெயின்லெஸ்ஸா இருந்தாலும் இது பிளாஸ்டிக் தான். ஓகேவா? என்ன சார் சொல்றீங்கன்னாக்கா, இது எதுக்காக நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவ்வளவு தெளிவா உங்களுக்கு வந்து நான் அழகா சொல்றேன்னு கேட்டா, எல்லாரும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வாழ்க்கையில தண்ணியும் நம்ம எப்படி இன்றியமாதது நான் சொன்னேனே, எப்படி இன்றியமையாததுன்னு சொன்னேனே, அதை விட முக்கியமானது உலகத்துல வாழ்ற ஜீவராசிகளில் மனிதர்களாகிய பிறந்து இருக்கிற நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நாம வாழ்க்கை இறுதி வரை நமக்கு கூடவே துணை செய்வது கல்வியே. எஜுகேஷன். ஆமா, எஜுகேஷன் தான்ப்பா. எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் வெப்பன்ஸ் ஃபார் ஆல். புரியுதுங்களா? கல்வி படாய் ஹத்தியார் பச்சதோங்க. சார், இப்ப நீங்க சண்டே ஸ்பெஷல்ல வாட்டர் பாட்டில வச்சு இதை வச்சு கம்பேரிசன் பண்றீங்களே, இது என்ன அப்படி நீங்க கேட்கலாம் இல்ல நினைக்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க கண்ணுங்களா. தண்ணி வந்து இலவசமா வருது, அதுக்குள்ள இருக்கும்போது இந்த வாட்டர் கேனுடைய மதிப்பு எப்ப தெரியுமா? தண்ணி இருந்தாதான் என் மதிப்பு. கரெக்டா? ஓ தண்ணி இருக்கு, எடுப்போம், குடிப்போம், மறுபடியும் நெருப்போம், வைப்போம். ஓகேவா? இன்கேஸ் இதுல தண்ணி இல்லைன்னா இதுக்கு மதிப்பே கிடையாது. சோ அது இதுவா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி. ஓகேவா? அத்தகைய தண்ணீர் மாதிரி தான் உங்களுக்கு கல்வி. நீ இன்னைக்கு படிக்கிற, நீ 1வது படிக்கிறியோ, 6வது படிக்கிறியோ, 10வது படிக்கிறியோ, ஏன் +2 படிக்கிறியோ, இல்ல காலேஜ் படிக்கிறியோ, அந்த படிப்புன்ற ஒரு கிராஜுவேட் டிகிரி அதுதான் நீ வாழ்ற அந்த 30-40 ஆண்டுகள். சார் என்ன சார் எல்லாரும் 60-70 வயசு சொல்லுவாங்க, நீங்க 30-40 சொல்றீங்க. அப்படி இல்லை. என்ன நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம கையில இல்லை. பட் எப்படி வாழணும், எது வேணும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தண்ணி விலை மதிப்பு இல்லாதது. ஸோ அந்த மாதிரி தான் எஜுகேஷனும் விலை மதிப்பு இல்லாதது.
ஆனா அதுக்கு விலை போட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு 50 ரூபா போட்டதுனாலதான் நீங்க தண்ணியை வீணை பண்றீங்க. கூடிய சீக்கிரத்துல தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக என்ன, இதை விடுங்கய்யா, தண்ணீர் சொல்லி அசால்ட்டா நினைக்கிறேன் இல்லையா? இந்த தண்ணீர் தான் வெளிநாட்டுல சவுதியில எல்லாம் என்ன இருக்கு, அதுக்கு பெட்ரோல் மதிப்பு. நம்ம இன்னைக்கு பெட்ரோல் எவ்வளவு வாங்குறோம், அந்த அளவுக்கு பணம் கொடுத்து ஒரு பாட்டிலும் சவுதியில வாங்குறாங்க, வெளிநாட்டுல வாங்குறாங்க. ஏன்னா தண்ணீர் கிடையாது. இறைவனுடைய படைப்புகளுள் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய என்ன நியாமத்துகளில் மாபெரும் நியாமத் பானி. அத்தகைய பானி தண்ணி மட்டும் கொஞ்சம் இமேஜ் பண்ணுங்களேன். ஒரு பாட்டில் தண்ணீர் என்ன, ஒரு பாட்டில் தண்ணீர் 100 ரூபாய் விற்கிறாங்க இங்கே இன்கேஸ். அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், அந்த தண்ணீருக்கு எவ்வளவு ரூபாய் நம்ம செலவழிக்கணும், அந்த ரூபாவை எப்படி சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியம் எப்படி வேணாலும் இருக்கலாம். படி 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 3 முறை சொல்றேன். எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுடைய அந்த முகத்தை பாருங்க, அவங்களுடைய முகமெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, கலைச்சி ரொம்ப குழந்தைகள் பிள்ளைகள் படிக்கணும் எல்லாரும் ஆர்வப்படுவாங்க. அத்தகைய பிள்ளைங்க நீங்க என்ன பண்றீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸ்கூல் போனா சேட்டை, ஈவினிங்ல டியூஷன் போனா சேட்டை, வீட்டுல இருக்கிறது இல்ல, வெளியில உலாத்தி எதனா ஊர் வம்பு மாதிரி எதனா பண்ணிட்டு வந்துடுறது சில்மிஷம். ஆனா பேரு நீ வாங்குறியோ இல்லையோ, படிக்கிறியோ. நான் என்ன சொல்றேன், நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக்கை வச்சு நான் பேசுறேன். இன்னைக்கு தண்ணீர் முக்கியத்துவம், நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்வி இன்றி அமையாது மாணவர்களின் வாழ்வு. நிச்சயமா படின்னு சொல்லிட்டு கடைசியில் புரியுதான்னு சொல்லுவாங்க. வேற வழி, நீ படிச்சா நீ மத்தவங்களை புடின்னு சொல்லலாம், நீ படிக்கலனா நீ பிடிக்கணும். என்னது, அப்பா டீ கடை கிளாஸ் புடி, அப்பா சைக்கிள் கடை வச்சிருக்காரா, சைக்கிள் கடை பெஞ்சருக்கு டியூப் புடி. என்ன கவனிங்க, என்ன அப்பா காய்கறி கடை வச்சிருக்காங்களா, டேய் இந்த கடையில உட்காந்து புடி காய்கறி பைய. ஓகேவா? இன்னும் இவ்வளவு வேலை. விவசாய புடிடா, கழிநில இறங்கி புல்ல புடி. சோ இப்படி எல்லாத்திலையும் படிக்கலன்னா பிடிக்கணும், வேற வழி இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் காலகட்டத்துல படிச்சவனே ஏமாந்து போறான் சில விஷயங்களில். உண்மைதானே? என்னுடைய அந்த வீடியோ புத்தகம் பாரு, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்கு கமெண்ட்ஸ் பாட்டில எழுது. நான் கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா நான் உன்னை ரிப்ளை பண்றேன். புரியுதா? யாரா இருந்தாலும், மாணவனோ பேரண்ட்ஸோ, இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அழகா ஷேர் பண்ணி எனக்கு அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கிறீங்க. பட் எனக்கு காமன் வால் தெரியட்டும், வெளிப்படையா இருக்கணும். எது ஒண்ணும் உலகம் உருண்டை எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? உலகத்துல எந்த ரேஷியோ இப்ப நான் சொன்ன பாருங்க, 4:1, 4 ஒரு பகுதி நம்ம எப்படி இருக்கு, நீர் பரப்பு தான் இருக்கு. அத்தகைய நீரை வச்சுக்கிட்டு நான் பேசுறேன். தண்ணிக்கு மதிப்பில்லைன்னு சொல்லிதான் நீங்க நீர் அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த தண்ணிக்கு மதிப்பு. ஏன் ட்ரெயின்ல போறீங்க, தண்ணி இல்ல, பாட்டில் தண்ணி 20 ரூபா வாங்குறீங்களா? எப்படி கண்ணுங்களா? வீட்டுல 50 ரூபாய்க்கு ஒரு மாசம் தண்ணி வருது. சோ நான் ஏன் தண்ணியை வைக்கிறேன்னா, தண்ணி இலவசம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி தண்ணிக்கு இவ்வளவு உலகத்துல நல்லா கவனிங்க, தண்ணி இங்க நம்மளுக்கு தான் இங்க என்ன இருக்கு, மாசம் ஃபுல்லா வீட்டுல தண்ணி என்ன வருது, குடிநீர்ல அதுக்கு நாம கட்டண தொகை 50 ரூபா. இங்க பாருங்கய்யா, இதே தண்ணி சவுதிக்கோ அரபுக்கோ வெளிநாட்டருக்கோ தண்ணி இல்லாத காட்டுக்கோ போனா இதோடைய மதிப்பு எப்படி? சோ அங்க போய் அதோடைய மதிப்பை வச்சுக்கின்னு என்ன பண்ணலாம், நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. என்ன புரியலையா? தண்ணி தான், இங்க தண்ணி அங்க தண்ணி. காரணம் என்னன்னா, தண்ணி இங்க
நம்மளுக்கு போர் தோணுனா தண்ணி வருது, அங்க போரை தோணுனா பெட்ரோல். அதே பெட்ரோல் அங்க விலைவாசி கம்மி, 30 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கலாம். இங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம், அது அங்க, இது இங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு மாறுபட்டு தான் நம்மளுக்கு அது விளங்குது. சோ அப்படி கல்வி புரிஞ்சுங்க. இப்போ கூடிய சீக்கிரத்துல இன்னும் 3-4 நாட்களில் நம்மளுக்கு காலாண்டு தேர்வு தமிழகத்தில் வரப்போகுது. நீங்க எந்த அளவுக்கு அதுல ஆயுத்தமாயிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. அதுல மாணவர்கள் டியூஷன்ல படிக்கிற மாணவர்கள்ல நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஒண்ணு, எதுவுமே படிக்காம எக்ஸாம் நேரத்துல படிச்சு பாஸ் ஆகலாம்னு இருக்கிறாங்க. 2வது வகையினர் முக்கியமான 1 மார்க் மட்டும் படிச்சு பாஸ் ஆகலாம்னு இருக்காங்க. 3வது வகையினர் என்ன, படிச்சா படிப்பு ஏறல, ஆனா படிப்பு எப்போ வருதோ அப்போ ஏத்திக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்படி பல வகையினர் இருக்கிறாங்க மாணவர்கள்ல. மாணவர்களே, மாணவ செல்வங்களே, என்ன, என் அன்பிற்கும் மேலான உடன் பிறவா என் சக தோழர்களே, புரிஞ்சுக்கிங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பசுமரத்தாணி போல இருக்கும். என்ன, ஒரு புதிர் நான் போட்டா அதுக்கு விடை யாரும் நீங்க கமெண்ட்ஸ்ல தர்றது இல்லை, உண்மை அதான். அதனால நான் தெளிவா சொல்றேன், கல்வியின் முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் நான் நீரை வச்சு பேசுறேன். நீர், இதுதான் நீர். அதே நீருன்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சொன்னா நீங்க தான் அது. கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி போடுங்க. நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ற என்னது, நம்ம வாழ்றதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியம்? கல்வி முக்கியம். அந்த கல்வி, எஜுகேஷன், படாய், படிப்பு, டிகிரி, அது அத்தனையும் என்ன, இன்னைக்கு என்ன பொறுத்து கேட்டா குடிநீர் குழாய் தண்ணீரில், குடிநீர் குழாய் தண்ணீரில் குழாய் தண்ணீர் எப்படி வருகிறதோ அப்படி இலவசமா கொட்டி கிடக்குதுங்க. ஸ்கூல்ல காலையில இருந்து ஈவினிங் இருக்கும். டீச்சர்ஸ் என்ன, மாரடைப்பு வராத அளவுக்கு சில மாணவர்களுக்கு நல்ல புரிய மாணவத்துல கத்துத்தராங்க. நீங்க கத்துக்கிற விதம் தான். டியூஷன்ல நம்மள மாதிரி டியூஷன் ஆசிரியர்கள்லாம் சொல்லி தராங்க. நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. நான் சில பேர் சொல்லுவாங்க, என்னத்த படிக்க வச்சாங்க டீச்சருங்க. டீச்சரை சொல்லாத, முதல்ல உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க. ஏன்னா படிக்கலன்னு சொல்லிதான் இங்க படிக்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க. காலாண்டு வந்துச்சு. அதாவது ஒரு புத்தகத்தை தமிழக அரசு கொடுத்து இதுல கால் பகுதி 3 மாசத்தில் பாடத்தை நடத்தி முடித்து அந்த பாடத்தின் வாயிலாக கேள்வி பதில்களை கேட்கிற அந்த தேர்ச்சி தான் தேர்வு. அது காலாண்டு 3 லெசன். நீங்க சொல்லலாம் முதல் இடைப்பருவ தேர்வுன்னு சொல்லி மிட்டம் டெஸ்ட். கண்டிப்பா மிட்டம் டெஸ்ட் சிலபஸ் கம்மி, மார்க் என்னது அதை ரெட்டிப்பு பண்றாங்க, டபுளா பண்றாங்க, 50க்கு வச்சு அதை விட காலாண்டு இதுதான் அடித்தளம். காலாண்டுக்கு அப்புறமா அரையாண்டு. ஆனா நிறைய பசங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்றதை விட அந்த டிப்ஸ் சொல்லணும்னு இருக்கேன். எப்படி என்னன்றது, டைம் மேனேஜ்மெண்ட், டைம் அப்படின்னு. அது அடுத்த வீடியோ அரையாண்டுக்கு கிட்ட நான் சொல்றேன். இல்ல அதுக்கு முடிஞ்சா அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா நான் சொல்றேன். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நான் சொல்றது முக்கிய காரணம், இன்னைக்கு வீடியோ கிளிப்ல காலாண்டு வருது, படிக்கலையா, படிக்க ஆரம்பிச்சிடு. ஓகேவா? புஸ்தகத்தை எடுக்கவே இல்லையா, எடுக்க ஆரம்பி. ஓகேவா? எந்த ஒரு பொருளும் வீண் போகாது. அப்படி நீ படிக்கிற படிப்பு எப்பவுமே வீண் போகாது. ஓகேவா? திறமை எவனோ உனக்கு தரமாட்டான். ஆனா உங்ககிட்ட இன்னொன்னு இருக்கு, திறமை. நீ நினைச்சா நீ முடிக்கும். இந்த புத்தகத்தை ஒரே நாள்ல படிச்சு 90 மார்க் வாங்குறவனா இருக்கிறான். ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சு 30 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிறவனும் இருக்காயா. இன்னும் என்ன சொல்லணும், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா திறமை, அந்த திறமைய நீ வெளிக்கொணரு. புரியுதுங்களா? தண்ணீர் பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி இருக்கு, தூரத்தில் தெரிகிறது, ஆனால் எடுத்தாலும் புரிகிறது அந்த தண்ணீருடைய வெயிட் மூலமாக. சோ அப்படிப்பட்ட நீர் H2O, இது அறிவியல் குறியீடு. இத கூட தெரியாம எத்தனையோ பசங்க 10th எக்ஸாம் எழுதுறாங்க தெரியுமா?
ஸோ நான் உங்களெல்லாம் வந்து போர் அடிக்க விரும்பல. சண்டே ஸ்பெஷல், எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஹாப்பி மார்னிங். அதே சமயத்துல சார் முடிகிற நேரத்தில் ஹாப்பி மார்னிங் சொல்லியிருக்கீங்களேன்னா நான் சொல்லணுன்றதை இன்னும் நீண்ட சொன்னா அது மணிக்கணக்காக போகும். பட் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இதுல ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, கடைசியில் என்ன சொல்ல வராரு பார்க்கலாம் அப்படின்னு. இருப்பினும் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அறிவுறுத்தலின்படி, ஏன்னா நான் அறிவுரை தரேன், பட் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காக உங்க இஷ்டம். பட் நல்ல மாணவர்களுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படிப்படின்னு சொல்றதை விட நீ பிடிச்சு நீ படி. கண்டிப்பா புரியாம படிக்கிறது வேஸ்ட். புரிஞ்சுக்கோ. இது என்ன அல்ஜிப்ரா சம்மா, ஐயோ இதை விட்டுணும்னு நினைக்காத. அந்த அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸ் சம்ல நீ போட கத்துக்கோ. தெரியாதுன்னு சொல்லி விடாத. ஏன் சொல்லு, ஆனா இதுல மட்டும் தான், கல்வியில மட்டும் தான் இப்படி பண்றீங்க. ஆனா சைக்கிள் ஓட்ட தெரியலன்னு சொல்லி சைக்கிள் வேணவே வேணாம்னு சொல்லிடுறீங்களா? இல்ல 2 வீலர் ஓட்ட தெரியல கத்துக்க கூடாதுன்னு சொல்லி விட்டுறீங்க. ஒரு முறை பண்ணிட்டு இல்ல மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறீங்க. அந்த மாதிரி முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நீங்க வந்து பலனை அனுபவிப்பீங்க. பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? காலப்போக்கில் இதன் விளைவாக உங்களுக்கு பல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஏன் நான் அடிக்கடி சொல்வதை போல் அப்துல் கலாம், ஜனாதிபதி அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை போல கூட நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். ஓகேவா? இப்படி பல கோணங்களில் நம்ம பல திருப்பங்களை மேற்கொள்ளலாம். சரி பிள்ளைங்களே, நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சந்தோஷம், புரியலன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதுங்க. நான் ஃப்ரீயா இருந்தா அதை எக்ஸ்பிளைனா இன்னொரு வீடியோ கிளிப்பை போடுறேன். பட் நீங்க லைக் பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதனால நீங்க 10 பேருக்கு அனுப்பிச்சா அதுல ஒருத்தன் இதை யூஸ்ஃபுல்லா யூசேஜா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா நீங்க அதுக்கு பலனாளியா இருப்பீங்க. ஓகேவா? ஓகே, உங்களை அடுத்த வருடம், ஆனா சில இந்த காலாண்டி தேர்வின் காரணமாக நானும் வந்து கொஞ்சம் ஷெட்யூல் டைட்டா இருக்கு. இக்கட்டான நிலைமையில இந்த காலாண்டு முடிஞ்ச பிறகு நான் உங்களை வந்து அப்படியே டியூஷன் கிளாஸஸும் போட ஆரம்பிக்கிறேன். அதே சமயத்துல சண்டேஸ் வீடியோஸ் மறக்காம போடுறேன். ஓகே, நீங்க பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம கூடவே புதிய நபர்களா இருந்தால் கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே பெல் ஐக்கானை அழுத்தி, ஏன்னா என்னுடைய வீடியோ அத்தனையும் உங்கள் பார்வைக்காக, நோட்டிபிகேஷனுக்காக வரும் செயலை செஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, see you.